நண்பர்களே, நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு விக்னேஷ்வன் டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் எல்ஐகே. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? ஸோ ஆடியன்ஸாக நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாமா? சாங் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூவில் பார்த்தரலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். எல்ஐகே இந்த படத்தோட கதை என்ன? 2040 சென்னையில் எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐகே அப்படின்னு ஒரு ஆப் வந்து லவ் கனெக்ட் ஆப் அதை வந்து லான்ச் பண்ணுறாரு. அப்போது லவ் பண்ணுறீங்களா வந்து உண்மையாக இருக்காங்களா, வேறு யாருக்கும் துரோகம் பண்ணாமல் கரெக்டாக இருக்காங்களான்னு சொல்லி இந்த ஆப் மூலியமாக கனெக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்காக பிரதீப் ரங்கநாத் அங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. பிரதீப் ரங்கநாதோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சீமானு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையத்தில் வந்து தப்பு பண்ணிட்டு வர்றாங்களா அவங்களாம் வந்து மொபைலே யூஸ் பண்ணாமல் ஒரு ஜெயில் மாதிரி அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ அப்பாவுக்கு தெரியாமல் வந்து எல்ஐகே இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கீர்த்தி செட்டியை பார்த்துறாரு. கீர்த்தி செட்டியை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா இப்படியே இந்த பிள்ளை கட் பண்ண சொல்லி அவர் நினைக்கும் போது எப்போ கனெக்ட் பண்ணும்போது எல்ஐகே அந்த ஆப் மொபைலை வந்து நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்பாவுக்கு தெரியாமன்னு சொல்லி அவர் அந்த மொபைலை வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி ஒரு லவ் சேனல் வரைக்கும் போகுது. அப்போ எஸ்ஜே சூர்யா வந்து லைக்னு ஒரு ஆப்பில் வந்து லவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுறாரு. அது என்னன்னா வந்து நீங்கள் யார் யார் கனெக்ட் பண்ணணும், அப்போது உங்களுக்கு 80% இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டான கப்பல், 40%க்கு மேலே இருந்தால் அந்த கப்பல் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி அது அப்டேட்டாக வருது. ஸோ அப்போ பிரதீப் ரங்கநாதன் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, ஸோ இந்த மாதிரி எல்ஐகே ஆப் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எங்களுக்கு 3% வருது. அப்போ பிரதீப் ரங்கநாதன் கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப் வந்து என்னோட லோ பர்சன்டேஜ் சொல்லாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து எஸ்ஜே சூர்யான்ட்டு இல்லை எல்ஐகே தான் என்றைக்கும் கரெக்டாக சொல்லும்போது அப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து தப்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி ஒரு சபதம் வர்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் கீர்த்தி செட்டி கூட எப்படி சேர்ந்தாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது விக்னேஷ்வனோட கதைக்கெல்லாம் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 2040 சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டின விதங்களாகட்டும், அந்த ஆப்பை வச்சு ரன் பண்ண விதங்களாகட்டும், எஸ்ஜே சூர்யாவோட வில்லத்தனத்தை காட்டின விதங்களாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அதில் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை நல்லா தாங்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமை உலகத்துக்கு எப்படி இருக்கணும், மொபைல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த இது நல்லபடியாக காட்டியிருந்தாங்க. அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் நல்லபடியாக சூட்டபுளாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக இதில் யோகி பாபு வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நிறைய இடங்களில் சிரிக்கும்படியாக இல்லை, செட்டு ஆகலை. நிறைய இடங்களில் வந்து கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ண விதங்களே வந்து செட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக அதில் கீர்த்தி செட்டி வந்து ஒரு ரீல்ஸ் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து செல்லை யூஸ் பண்ண விடாமல் எப்படி மாற்றினாங்க அப்படி சொல்லி பண்ண விதங்கள் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அனிருத்தோட மியூசிக்லாம் கேட்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. சாங்குமே சூப்பராகவே இருந்துச்சு. ஓப்பனிங்கில் தீமா தீமா சாங் ஆகட்டும், அடாவடி ஆகட்டும், அண்ட் முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங்லாம் வந்து அண்ட் சூட்டபுளாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. வேற லெவலில் டெக்னிக்கல் வேர்ல்டெல்லாம் காட்டி இப்படி தான் இருக்கும் அடுத்தது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டின விதங்கள் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே லேக் ஆகி ஸ்லோவாகி இதாகிருச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் டெக்னிக்கல் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும் அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 2040 சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இன்டூலாம் காட்டின விதங்கள் நல்லா இருந்துச்சு. நான் இந்த படத்தில் மைனஸாக பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போன கதையை ஏன் செகண்ட் ஹாஃபில் சொதப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக எமோஷனல் வந்து விக்னேஷ்வனுக்கு நிறையா படங்கள் நல்லா கனெக்ட் பண்ணுவார். பட் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை. நிறைய இடங்கள் வந்து காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க, செட் ஆகலை. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அனிருத்தை வந்து பெரிய லெவலில் ஒரு ஹீரோ மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் தேட்டரில் வாட்ச் பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா லவ் ஃபீலு, சாங்கு எல்லாமே எடுத்துகிட்டு போன விதங்கள் நல்லா இருந்துச்சு. அதுக்காக இந்த படத்தை தேட்டரில் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங்கன்னா 5/3. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி இருக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.